இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் மேட்ச்சே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். தேவனா யாருன்னு தெரியுமா, சூர்யானா யாருன்னு தெரியுமா? அந்த கான்செப்டில் ஆடுற 2 பிளேயர்ஸ், பிஎஃப்சிசியோட பெஸ்ட்டு ஓப்பனர்ஸ். ஒரு பக்கம் கார்த்திக், ஒரு பக்கம் 1000. லாஸ்ட் டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேன். 3 மேட்ச்சில் 130 அடிச்சார், 139 அடிச்சார் கரெக்டாக சொல்லணும்னா. அந்த மாதிரி ஒரு பிளேயர். கேட்ச், பாலே கேட்ச். அசார் தன்னோட அணிக்காக சிறப்பான பந்து வீச்சு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க, அதுவும் டெஸ்ட்ராயர் எடுத்திருக்காரு. சும்மா எல்லா பக்கமும் அடிக்கிற ஒரு ஆள் பாலே எடுத்திருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அவர் போனால் என்னங்க, நான் இருக்கேன் அப்படின்னு வராருப்பா. சும்மா கையெல்லாம் முறுக்கிட்டு வரார். விஜயகாந்த் ஃபேனுங்கிறத நிரூபிக்கிறார். முருகவேல், முருகவேல் டு அசார். டாட் பால். கேட்ச். அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நிஞ்சா. சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக நிஞ்சா. ஒரு நேரத்தில் பெஸ்ட்டு பிளேயர் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இன்ஜுரிஸ்னால மட்டும்தான் அவர் விளையாடாமல் இருந்தார். டாட் பால். ஒன் ரன். தனது அணிக்காக முதல் ஓட்டத்தை பெற்றுள்ளார் நிஞ்சா. தீபன் ராஜ் ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட கடைசி பந்து இந்த இன்னிங்ஸில். சிறப்பான தடுப்பாட்டம், 1 ரன். இது வரைக்கும் நடந்த போட்டிகள்லேயே இதுதான் பெஸ்ட்டு பவர் பிளே ஓவர். என்ன பவர் இருக்காருங்க, ஃபீல்டிங் டீமில் பவர் இருக்கார். பவர் இருக்க வரைக்கும் என்ன பிரச்சனையோ வந்தாலும் பார்த்துப்பார். பவர், கொஞ்சம் உங்கள் முகத்தை காட்டுங்க, உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் இந்த பக்கம் காட்டுங்க. பவர் காட்டுங்க. வைக்கப்படுறாருங்க. இதாங்க, அதுதாங்க. 2 runs, loss of 2 wickets. பவர்னா பவர் தான்யா. தனது அணிக்காக கேமரா முனையிலிருந்து சூர்யா. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு சூர்யா போட்டு அசத்தினார். இந்த மேட்ச்சில் சூர்யா டு 1000.
குட் ஷாட், நான்கா. சிறப்பான ஃபீல்டிங். என்ன ஃபீல்டிங்ப்பா. அங்கே பாரு, இன்னும் ஒரு ஓட்டம், இன்னும் ஒரு ஓட்டம் பாருங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆளுங்க ரெண்டு பேரும். அதுவும் நிஞ்சாலாம் சும்மா பரப்பாப்புல. பெரிய பிளேயரோட விக்கெட்டை ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்காரு சூர்யா. மிகவும் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் 1000 என்கிற யுவராஜ். எப்படி மிஸ் பண்ணார்னே தெரில அவருக்கே. ரொம்ப நேரமாக தான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கெத்து ஃப்ரம் கோவிலம்பாக்கம். இவர் ஆடாத ஆட்டம் இல்லை, பார்க்காத டோர்னமெண்ட் இல்லை. இவர் ஆடின ஆட்டத்துக்கு பாவம் முட்டியே உடைச்சிருக்காருங்க. ஓடி 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 உடைச்சிருக்காருங்க இவரோட அணிக்காக. கெத்து ஃப்ரம் கோயிலம்பாக்கம், சூர்யா டு கெத்து. சிறப்பான அடி, ஃபீல்டே இல்லாத இடத்துல பார்த்து அடிச்சிருக்காரு. நன்றி நடுவரே. 4 வரும்போதே கெஸ் பண்ணிட்டார், நான் இங்கே தான் ஆட போகிறேன், இங்கே தான் ஃபீல்டே இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அடிக்கிறார். கெத்து எப்பவுமே சாமிக்கு பாலை விடுவாங்கன்னு தான் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இங்கே பாலே பவுண்ட்ரி. மெல்போர்ன் ஸ்டார்ஸ்னு பார்த்தா இது கோவிலம்பாக்கம் ஸ்டார்ஸ். டாட் பால். அப்படியே பூ மாதிரி போடுறாரு சூர்யா, ஏமாத்துறாரு நல்லா. தொப்பி மட்டும் இல்லை, பந்தையும் திருப்புவேன் அப்படின்னு போடுறாருங்க. சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன், பவர்கிட்டே அடிச்சிருக்காரு. அடி. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பெங்களூர் டீம் மாதிரி அடிப்பாங்கன்னு பார்த்தோம். ஓவர், 9 runs, loss of 3 wickets. 4 விக்கெட்டா அப்டேட் ஆகலை. ஓகே, 4 wickets, 9 runs. 9 ஓட்டங்கள் பெற்றுள்ள நிலையில் அணி சற்று தடுமாற்றத்துடன் இருக்கையில் அணியின் தலைவர் மிஸ்டர் சதீஷ் கேஜிகே ஒன்ஸ் அப்பான் அ டைம் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார் கோவிலம்பாக்கத்துலேயே, ஒரு பெஸ்ட்டு பிளேயர். அவரோட ஞாபகமாக தான் இந்த டோர்னமெண்ட்டே நடக்குது. நம்ம சச்சின் அவுட் ஆனால் எப்படி டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுமோ அந்த மாதிரி கோவிலம்பாக்கம் டீம் அவர் ஒத்தாலாக தாங்கிட்டு இருந்தார். அவரோட தம்பி தான் இவர். கெத்தோட ஸ்டைலை பாரியா அண்ணன், நடையப்பார் உடையப்பார் நிற்கிற ஸ்டைலை பார். நேர்த்தியான பந்து வீச்சு, ஒரு ரன். அங்கே பாருங்க என்ன ஸ்டைல் பாரியா அண்ணன், நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி ஜாக் போனாலும் சரி ஸ்டைலு தான். ரகு சும்மா கையை சுற்றி 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 போடுவார்.
டாட் பால். சும்மா வேனோட தம்பி வருஷன்னு வச்சுக்கலாம். வேனை சுற்றி சுற்றி திருப்புவார், இவர் நேருக்கு நேராக போடுறார். ஃபுல் டாஸ். பவர் இருக்கிறதுனால அவர் பவராக அடிக்கலை. ஒரு ரன். பவராலே அதை பவராக அடிக்க முடியலன்றாரு. எங்கே பார்த்தாலும் பவர் பவர் பவர். பவரையே மாற்றிட்டாங்கப்பா. அண்ணன் அண்ணன் முன்னா. இந்த பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே முதல் காரணம் முன்னா. த கிரேட் டெலிவரி ஃப்ரம் ரகு. சும்மா ஏக்கராக வீசிக்கிட்டே இருக்காரு. பும்ராவோட ஏக்கர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பார் போல நேற்று. முன்னா அண்ணாக்கு இந்த இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அகைன் டாட் பால். கோடு போட்ட மாதிரி ஒரே இடத்துல போடுறாருங்க. ஒயிட் லைன் பக்கத்துலேயே போடுறாரு. பயங்கர ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். ஃபுல் டாஸ். இருந்தாலும் ஒரு ரன் தான். ஸ்கோர் போர்டை டிக் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த டீமு. ஸ்கோர் கொஞ்சம் ஸ்லோவாக அப்டேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கோர் என்ன சொல்லுங்க. ஸ்கோரர் லெஃப்டி சொல்ல மாட்டாங்க. தனது அணிக்காக அடுத்த ஆட்டக்காரர் இல்லை, பந்து வீச வந்திருப்பவர் பாக்கி. ஒன் ரன். பேரு தான் பாக்கி, நான் யாருக்கும் வைக்கல பாக்கி. ஃபுல் ஷாட் சரியா மீட் ஆகல. ஃபீல்டர் இருக்காரு. ரெண்டு பேருமே என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. என்னதான் பண்ணாலும் ஸ்கோர் போர்டு அப்படியே டிக் பண்ணிட்டே இருக்காங்க. டாட் பால்ஸே விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டாட் பால். பவரோட பவரை பார்த்து பாக்கியே ஒதுங்கிட்டாருப்பா. இரண்டு நம்பிக்கை நட்சத்திரங்களின் மோதல்கள். கேட்ச் அப்படின்னு ஒரு கால். விக்கெட். இதுல முன்னாண்ணாவோட நம்பிக்கை தான் ஜெயிச்சிருக்கு. விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டார்ஸ் அணி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஆடிட்டு இருக்காங்க. த நெக்ஸ்ட் பிளேயர் கௌதம். ஒன் ஆஃப் த ரேசிங் சூப்பர் ஸ்டார் from Satish Guys and stylish player, fast runner, best fielder, இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். is on strike now.
அப்படியே நேர்த்தியாக போடுறாருங்க. அதுதான் கோடு போட்ட மாதிரி போகிறாங்க. இந்த டீமே ஒரு கோடு போடுற டீம் தான் போல இருக்கு. நேர்த்தியான தடுப்பாட்டம். விக்கெட். பால்லே இல்லை, பட்டாசு பால் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரீ பால்லே. சும்மா புயல் வேகத்தில் பொடியாந்து பிடிச்சாரு. புயல் மாதிரியே பிடிச்சாருங்க. எப்பா இங்கே ஸ்கோர் தெரியலப்பா, இருங்க கொஞ்ச நேரம் ஸ்லோவாக இருக்கு. ஓவர். 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. 6 விக்கெட் இழப்பிற்கு 16 ரன். உங்களோட பிளான்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்னும் 4 ஓவர் இருக்கு. இந்த போட்டியை காண எல்ஐ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் போய் லைவை பாருங்க. இந்த போட்டிக்கு பால் பாய்ஸாக இருக்க எல்லாருக்குமே ஆர்கனைசர் சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் மற்ற அணி உரிமையாளர்களுக்கும் இந்த போட்டிக்கு நடுவர் பணியாற்றும் விஜய், மான்ஸ்டர் விஜய் மற்றும் நவீன் த லெஃப்டி, இருவருக்கும் ஆர்கனைசர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒலி, அதாவது சவுண்ட் சர்வீஸ் சித்ரா ஆடியோ, அவங்களுக்கும் ஆர்கனைசர் சார்பாக மனமார்ந்த நன்றி. ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ரொம்ப சிறப்பான முறையில் பந்து வீசிக்கிட்டு இருக்காங்க. அதை விட கோடு போட்டு பந்து வீசிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் இதை சொல்லணும். பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதுக்கு இவங்க தான் எக்ஸாம்பிள். இன்னும் ஒன்று, இந்த டீமில் ஒரு 5 கேப்டன் இருக்காங்க. அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதில் 5வது கேப்டன் சிரிக்கிறாரு. எஸ்ஜே. மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட 5வது கேப்டன் எஸ்ஜே. த ஃபர்ஸ்ட் கேப்டன் முன்னா, செகண்ட் கேப்டன் பாக்கி, third captain Surya, and the 4th captain and final captain was Azhar. நன்றி நடுவர்களே, போட்டியை கொஞ்சம் வேகமாக நடத்தி கொடுங்க. ஒயிட் பால். நன்றி நடுவர்களே, ஒயிட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முதல்ல எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பான தடுப்பாட்டம். ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பால் போட்டுட்ருக்காங்க. 1 ரன், 1 bounce, 2 bounce to the fielder. The big hitter. அடிச்ச அடிதாங்க. என்ன ஃபீல்டிங் பாது, பாலை தாண்டி பால் போக மாட்டுதுப்பா. பவுண்டரி லைனில் நிற்கிறாங்க. 6 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் 1 டாட் பால். கோகுல ஏன் பிக் ஹீட்டர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே போட்டிருக்காரு அவர் பேரில். நேர்த்தியான பந்து வீச்சு, 1 ரன். த பிக் ஹீட்டர் டு ரகு.
அகைன் ஒன் பிக் ஹிட். இந்த முறை முன்னா. ஸ்டில் 20. முன்னா அண்ணா. ஆறு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அடிச்ச ஒரு 6. ஓவர். இது வரைக்கும் நடந்த 4 இன்னிங்ஸை பார்க்கும்போது இந்த 5வது இன்னிங்ஸ் ரொம்ப கஞ்சத்தனமா போட்டுட்டு இருக்காங்கப்பா இந்த ஃபீல்டிங் டீம். $27. End of 5 overs, 27. Loss of 6 wickets. இந்த மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டீம் ரொம்ப கஞ்சத்தனமா பந்து போடுறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 4 இன்னிங்ஸுமே மோர் தென் 80 தான். சொல்லப்போனால் 3 இன்னிங்ஸ் மோர் தென் 100, ஒரு இன்னிங்ஸ் மோர் தென் 80. ஆனால் இந்த இன்னிங்ஸில் இது வரைக்கும் 27. பேட்டிங் பவர் பிளே. அதுக்காக த பெஸ்ட் பவுலர் அசார் இறக்கியிருக்காங்க. டாட் பால். சூப்பராக பண்ணுறாங்க. இவர் தாங்க இருக்கிறதுலே கஞ்சன்லேயும் கஞ்சன். 2 ரன் தான் போட்டிருக்காரு 7 பாலுக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ். அகைன் டாட் பால். ஆறு. பிக் ஹீட்டர்னா சும்மாவா, நீ எங்கே போட்டாலும் நான் அங்கே தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடி. மொதல் பால்லேருந்து இதுதான் ட்ரை பண்ணார். ஃபைனலி ஹி மேக்ஸ் இட். பிக் ஹீட்டர். கோகுல்னாலே பிக் ஹீட்டர்ஸ் தான். பவுலிங் மாற்றி மாற்றி போடுற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் மூளை யாருன்னா பாகி. நம்ம கீப்பர் நின்று எல்லாரையும் வழி நடத்துறாரு. அகைன் 6. இமாலய 6. சும்மா எங்கேயோ போய் வந்ததுங்க. மான்ஸ்டர் மைண்டையே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அடி. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக அடித்தார் அதை. அகைன் ஸ்விங் அண்ட் மிஸ். லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். லாஸ் பால். பவர் பிளேயோட கடைசி பந்து. எதிர்கொள்பவர் விக்கி. சூப்பர் ஷாட். நேர்த்தியான ஃபீல்டிங்ப்பா. சற்று தடுமாற்றம் தான் இருந்தாலும் சூப்பராக பிடிச்சார். ஓவர். எண்ட் ஆஃப் 6 overs, 41. இந்த டீமோட ஸ்கோர் 41. 6 விக்கெட்டுக்கு. 2 பேரும் ஸ்கோர் போர்டை அழகாக டிக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்டெடி ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா முனையிலிருந்து அடுத்த பந்து வீச்சாளர் தொப்பி திருப்பி சூர்யா. திருப்பிட்டாருப்பா, தொப்பியை திருப்பிட்டாருப்பா. கமான் அம்பேஸ், கமான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. பந்து கையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ஸ் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆறு. விஜயோட 6. விஜய் இல்லை, விக்கி.
ஏன்னா போன மேட்ச் அடிச்சது ஃபுல்லாக விஜய் விஜய்னே அடிச்சதுனால அதே பேர் வருது. வின்னு இருந்தாலே எல்லாமே 6 தான் போல. இவரும் அடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பாலே ஒரு சின்ன யோசனை இருந்தது, பவுலருக்கு போடலாமா வேணாமான்னு. தடுமாட்டத்தோடு நிறுத்திட்டாரு. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். ரீட் பண்ணிட்டார், பேட்ஸ்மேனை ரீட் பண்ணிட்டார். நேர்த்தியான பந்து. அப்படியே ஸ்லோயர் சும்மா சுற்றி சுற்றி போச்சு பந்து. சூப்பர் ஃபீல்டிங். முஸ்தபா, முன்னானோட ஆஸ்தான பேட்ஸ்மேன் முஸ்தபா. கேட்ச் என்ற கால். நோமேன்ஸ் லேண்டில் ரொம்ப சேஃபாக இருந்திருக்கு. பாக்யனாலேயே பிடிக்க முடியல, யாராலையுமே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர். பார்க்க தான் முடியலாம் நரைச்சி போயிருக்கோம். எல்லாம் பித்தனற. ஜஸ்ட் 47 தான். நேர்த்தியான தடுப்பாட்டம், ஒரு ரன். கார்த்திக் காலில் அடிபட்டுருக்குலாம் யாரும் தப்பாகவே நினைக்காதீங்க. 35,000 2 காலையும் செலவு பண்ணியிருக்காரு கிரிக்கெட் ஆனன்ற ஒரே காரணத்துக்காக. டாட் பால். ஓவர். எண்ட் ஆஃப் 7 overs. ஸ்கோர் 50 for 6. ரொம்ப சிறப்பான பந்து வீச்சு வீச்சிருக்காங்க. 50 ரன்னுப்பா. 50, 6 விக்கெட்டு, 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 ரன். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் 50 ரன் தான். வந்துட்டார் பவரு. கீப்பருக்கு வந்துட்டார். அதனால் பவுலருக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு. அண்ணன் நாடு பிரபு அவர்கள் இந்த ஓவரில் 3 6 வச்சா. 1 சொல்லும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. 3 6 அடித்தா பேட்ஸ்மேனுக்கு சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ். அண்ணன் நாடு பிரபு அவர்கள் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஒரு பேட்ஸ்மேன் இந்த ஓவரில் 3 6 அடிக்கணும். சூப்பர் பவுலிங் தாங்க எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் கூட பதட்டமே கிடையாது. காமன் கம்போசராக பால் போடுறார். அவ்வளோதான், பிக் ஹீட்டர் ஏமாற்ற முடியல. ஓகே, சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் விக்கி, ரன் அவுட் என்ற முறையில். ஒன்றும் பண்ண முடியாது. கோகுல் முடிவு பண்ணிட்டார், எனக்கு சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ் வேணும், அதுவும் நாடு புறப்பட்டுக்கு நான் தான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். வந்துட்டாரியா ஜாக்கபு. ஸ்ட்ரெயிட்டில் நீ எவ்வளோ லாங் ஆனாலும் 6 லைன் வை, அதை தாண்டி அடிக்கிற ஒரே பிளேயர் இவர் தான். ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக வராருன்னு தான் தெரில. அகைன் ஸ்லோயர். ஒன் ரன். இப்போ பார்ப்போம், இப்போ ஸ்ட்ரைட்டில் எத்தனை ஃபீல்டு வைக்க போகிறீங்க? இப்போ பார்ப்போம், பவரா ஜாக்கப்பா பாக்கியா, 3 பேருக்குள்ளே தான் போட்டியே. மிஸ்.
அந்த பக்கம் இந்த பக்கம் நவுந்து நவுந்து பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசி பந்து, இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து, பிக் ஹிட்டர் பாக்யா அடிச்சாருங்க. சேஃபாக நோமேன்ஸ் லேண்ட். முடியல, பவர் என்னென்னமோ பார்த்தார். பவருக்கு கடைசியாக ஒரு விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் கோகுல். கோகுல் ஒரு ரன் லாஸ்ட் 60 இல்லை. அறுபது. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 60க்கு 8 விக்கெட் இழப்பு. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 61 ரன் அடிச்சிங்கன்னா ஜெயிக்கலாம். சிட்னி தண்டர்ஸ் 59 ரனில் போட்டால் கூட நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு ரனில் ஜெயித்தாலும் அதே தான், ஒரு ரன் அதிகமாக ஜெயித்தாலும் அதே தான். 2 புள்ளி. இவ்வளோ சண்டையும் அந்த 2 புள்ளிக்காகத்தான். சாட்ஸ் சாம்பியன் லீக்ஸ் இந்த போட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்த திருவாளர் கேஜி கண்ணன் அவர்களுக்கு மற்றும் விக்னேஷ் அவர்களுக்கும் ஆர்கனைசர்ஸ் சார்பாகவும் கமாண்டேட்டர்ஸ் சார்பாகவும் ஒலி மற்றும் ஒலி அமைப்பு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியை நேரலையில் காண அனைவரும் எல்ஐ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் மேட்சஸ் பார்க்கலாம். நேரலையும் பார்க்கலாம், ஷார்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்லேருந்து துவக்க ஆட்டக்காரர்கள் வருமாறு நடுவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மெல்போர்ன் ஸ்டார்ஸில் இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே ஸ்டார்ஸ் தான். கோயிலும்பாக்கத்தோட பெஸ்ட்டு ஸ்டார்ஸ் எல்லாமே மெல்போர்ன் ஸ்டார்ஸில் தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் அன்லக்கியாக இருக்காங்க. மேபி த நியூ பிச் இல்லைனா நியூ கிரவுண்ட், நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ், அதன் காரணமாக கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இவங்க பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறோம். பவுலர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. பிரசாந்த், இவரை பற்றி சொல்லணும்னா ஆள் சும்மா 2 அடி தான். ஸ்கேல் வச்ச மாதிரி பந்து அதே மாதிரி தான், ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி போடுவார். ஒரு பந்து கூட முட்டிக்கு மேலே எம்பாது. த கவி, கோவிலம்பாக்கத்தோட பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர். அவர் இருக்க டீம் கம்பல்சரி செமி போயிடும், ஃபைனல் போயிடும். அந்த மாதிரி ஒரு பிளேயர். நடுவரே, ஓப்பனர்ஸ் வாங்க. நடுவர்ஸ் கோவப்படுறாங்க, சீக்கிரம் வாங்க, மேட்சை சீக்கிரம் முடிக்கணும். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்காக த டெஸ்ட்ராய் ஓப்பனர்ஸ் பவர். இவர் பெரிய பெரிய கிரவுண்ட்லேயே பெருசாக அடிப்பார். இந்த கிரவுண்ட் அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்கிறோம். பவர் மற்றும் பிரதாப் ஓப்பனர்ஸ்.
அண்ணன் மணி கீப்பி நிக்கும்போது, யாருக்கும் எந்த கவலையும் வேணாம். அப்படியே ரிலாக்ஸா அவர் சொல்றத கேட்டா மட்டும் போதும். நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். அந்த மாரி ஒரு மூளை மணி அண்ணனுக்கு. அதனால தான் அவர் கெத்து ஃப்ரம் கோயிலம்பாக்கம். தனது அணிக்காக முதல் ஓவரை வீச தயாராகிக் கொண்டிருக்கிறார் பிரசாந்த். இந்த டீமை வெறும் 60 தான் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இந்த டீம் அப்படி கிடையாது. பவுலிங் மற்றும் ஃபீல்டிங்கில் நம்ம எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் இவங்களே சேர்த்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு டீம் இருக்குது. எல்லாருமே ஓட மாட்டாங்க, பறப்பாங்க பந்து பிடிக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் சைடு இது. 60 நினச்சோம்னா அது 80 ரன்னுக்கு ஈக்குவல் இப்போதைக்கு. பவர் பேட்டிங் ஆடுற வரைக்கும் அது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இங்கே அவருக்கு சப்போர்ட்டர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. நேர்த்தியான பந்து வீச்சு, ஒரு ரன். யங்கஸ்ட் பிரீமியர் லீக் பிளேயர் தம்பி முகமது. ஒயிட் பால். நன்றி நடுவரே. ஸ்விட்ச் இட் என்ற முறையில் அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப யோசிச்சாங்க ஒரு நேரத்தில். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஸ்விட்ச் இட்டு. நடுவரே 6 4 6. நன்றி நன்றி விஜய். 6. லெஃப்ட் ஹேண்டர்ஸே அடிக்க கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல ஸ்விட்ச் இட்ன்ற முறையில் ரைட் ஹேண்டர் அடிச்சு காமிச்சார். பவர்னா பவர் தான். இப்போதான் தெரியுது அவங்க டீம் ஏன் அவரை பவர் பவர் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு. ரொம்ப எஃபர்ட்லெஸ் ஷாட். சும்மா திரும்பி ஒரு தட்டு தான் தட்டினார் செல்லமாக. காற்றை கிழிச்சிக்கிட்டு போச்சு பந்து எல்லைக்கோட்டை தாண்டி. ஆறு. தனது அணிக்காக அடுத்த 6களை அடித்துக் கொண்டிருக்கிறார். பவர், எஃபர்ட்லெஸ் ஷாட்ஸ் ஃப்ரம் பவர். பாருங்க, மற்ற யாராக இருந்தாலும் அந்த ஒரு ரன் தான் அடிப்பாங்க, இல்லை காலில் வாங்கி ஒரு ரன் ஓடிருப்பாங்க. சூப்பராக அடிச்சாருப்பா. என்னமோ இருக்கு அவர்கிட்ட. மறுபடியும் அடிச்சிட்டாருப்பா. எங்கேயோ அடிச்சிட்டாரு. டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன் சைடாக முடிச்சுட்டு போயிடுற அந்த கேமை, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்கிறீங்க அப்படின்றாரு. ஒரு வைடு, 3 6. என்ன பிடிச்சிட்டாரு. பவுலர் இங்கே தான் போட போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டாரு. அவர் பாட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். கஷ்டப்படாமல் அடிச்சுனுக்கிறார். இன்னொரு 6 அடிச்சா ஃபோன் பேசின ரமேஷ் அண்ணா சிக்கன் ரைஸ் வாங்கி தர சொல்லியிருக்கார். சூப்பர் பவுலிங். டாட் பால். 2 6க்கு அப்புறம் ஒரு டாட். 3 6க்கு அப்புறம் ஒரு டாட். சூப்பர் டெலிவரி. ஓ, மிஸ்ஃபீல்டு. அந்த முறையில் ஒரு ரன். ஆக்சுவலி 2 பேருமே நடு பிச்சில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால சேஃபாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. இவர் பவர் மட்டும் இல்லை, டான்ஸிங் ரோஸும் கூட. ஒரு ஓவர் முடிக்கும் போதே 20 ரன்னுப்பா. ஒரு விக்கெட் கூட கிடையாது, 20 ரன்னு.
பவரே மறுபடியும் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டாரு. பிரதாப் நீ சும்மா கூல நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜாக்கப் வந்துட்டாரு, நம்ம தலைவர் வந்துட்டாரு. பவுண்டரி லைன்லேருந்து மட்டும்தான் ஓடுவார். என்ன ஷாட்டுங்க, 6. இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைட்டில் யாருமே அடிக்கல, என்னால் சும்மா தட்டினார். இந்தா வாங்கிக்க அப்படின்னு ஒரு தட்டு, அது பாருங்க, சும்மா தான் தட்டினார், அடிக்கவே இல்லை. பவர் தான். மறுபடியும் ஒரு 6. இவங்க 2 பேரும் ஒரே டீமில் ஆடுற பிளேயர்ஸு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டே யோசிச்சு வச்சுக்கிறார், நான் இங்கே தான் அடிக்க போகிறேன்னு அடிச்சிடுறாரு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறார். இதனால தான் இவரை பிடிக்க எல்லாரும் சண்டை போடுறாங்க ஆக்ஷனில். மறுபடியும் ஒரு 6. இது பவரா இல்லை என்னன்னு தெரியல. 2வது ஹாட்ரிக் 6. முதல் ஓவரில் ஒரு ஹாட்ரிக் 6, 2வது ஓவரில் ஃபஸ்ட்டு 3 பால்ஸ் ஹாட்ரிக் 6. 2 ஹாட்ரிக் அடித்த ஒரே பிளேயர் இவர் தான். ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, முடியலை. இவங்க தான் பெஸ்ட் யூனிட் ஃபீல்டிங்கில், பட் இவங்களாலே ஸ்டாப் பண்ண முடியலனா அதுக்கு ஒரே ரீசன், பவர். எல்லா மேட்சஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒயிட் பால். வாங்க பண்ணையாரே, கரெக்டாக போய் வயலெலாம் சுற்றி பார்க்குறமே சுற்றி பார்த்துட்டு வரீங்க வர போகிறோமாவே. அவர் ஸ்ட்ரைட்டில் அடிப்பார்னு போய் நின்றுருக்காரு. கிரேட் கம்பேக் ஃப்ரம் த பவுலர். ஃபீல்டிங் டீமாக என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபீல்டிங் டீமுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆட்டம். அனதர் ஓப்பனர் இப்போ தான் ஃபஸ்ட்டு பாலே ஃபேஸ் பண்ண போகிறார் ஆஃப்டர் 11 டெலிவரிஸ். அவரும் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தாரு, பட் 1 ரன். ரொம்ப நேர்த்தியாக போட்டிருக்கார். எண்ட் ஆஃப் 2 overs 45 வித்தவுட் லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ். வந்துருச்சு, கால் வந்துருச்சு. அண்ணன் சொல்லிட்டா மறு பேச்சே இல்லை. பேட்டிங் பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே வந்து போட வர்றவர் பேர் என்ன, பாஸ்கர். நல்லா நேக்காக போடுவார், தொடுக்கு மாதிரியே வந்து போடுவார், ஆனால் ஃபாஸ்ட்டாக போடுவார். இவங்க 2 பேரும் ஒரே டீம் பிளேயர்ஸ் தான் நினைக்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், மறுபடியும் ஒரு ஹாட்ரிக் வருதான்னு பார்ப்போம். மிஸ் பண்ணிட்டார்ப்பா, மிஸ் பண்ணிட்டார். அடிக்க தான் போனார், மிஸ் பண்ணிட்டார். குட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பவுலர். அகைன் மிஸ். லெக் பைஸ்ன்ற முறையில் ஒரு ரன் மாற்றி கொடுத்துட்டார். என்னால் முடியல, நீ பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டார். பேட்டா மன்னிக்கவும், பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரன்னு.
ஒயிட் பால், ரன் வேணாம் அப்படின்ட்டாப்புல. பவர் இருக்க பயமே. த ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் கணேஷ் வெல்கம் பண்ணுறோம். அவ்வளோதான்பா, ஆரம்பிச்சிட்டாருப்பா அவரு. மறுபடியும் நம்ம ஹாட்ரிக் சிக்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சாரிப்பா. Dot ball. Good comeback from bowler. Eight runs needed. ஓ, இவர் இந்த பாலை எப்படி விட்டாரு? அவங்க டீமில் எல்லாமே இங்கே ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி இவர் இதை மிஸ் பண்ணாருன்னு. ஒயிட் பால். அவரை பார்த்தாலே அங்கே தான் போகுது. ஒரு ரன். ஓவர். End of 3 overs, 55. 6 runs needed. இந்த மேட்ச் பவரை காட்டி முடிப்பாரா? யுவராஜ் தனது அணிக்காக 4வது ஓவரை வீச வந்திருக்கிறார் யுவராஜ். வெரி டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன். இவர் சொடுக்கா, ஆஃப் கட்டா, சீமரா, சைடாமரா, ஃபிஃப்டி ஃபார் த பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் 15 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தன்னோட 17 பந்துகளில் அடிச்சிருக்காரு. ரொம்ப நேர்த்தியாக பந்து போடுறார், இடமே கொடுக்கல. பிளாக் ஹோலில் பால் போடுறாரு நம்மால். இது ஒரு சீக்கி ஷாட். பந்து கிச்சு கிச்சு மூட்டியிருக்காரு. 2 ரன். இப்போ தான்ப்பா ஓடி எடுக்கிறாங்க இவ்வளோ ரன்ல. அடி. ஃபைனலி ஒரு விக்கெட். யுவராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 3 அடித்தா வின்னு அப்படின்ற இடத்துல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. த யங்கஸ்ட் பிளேயர் ஃப்ரம் கோவிலம்பாக்கம், முன்னா, கேப்டன் ஆஃப் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். இவர்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம், வின்னிங் ஷாட் அடித்து தான் மேட்சை முடிப்பேன் அப்படிங்கிறது. லாஸ்ட் டோர்னமெண்ட்லேயே அப்படி தான் 2 மேட்ச் அடித்து காமிச்சார், அதுவும் பிக் சிக்ஸஸ். முன்னா டு யுவராஜ். இட்ஸ் அ கிரேட் டெலிவரி. அப்படியே ஏக்கஸ் தான், காலை பார்த்து பார்த்து காலிலே போடுறார், ஒன்றுமே பண்ண முடியல.
கெட்ட பையன் சார் இந்த முன்னா, வெறும் 6 மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு ஆடுற ஒரு பிளேயர் போல. இந்த போட்டி வெற்றி பெற்ற மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் அணிக்கு சாட்ஸ் ஆர்கனைசர்ஸ் சார்பாக பாராட்டுக்கள்.